வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் விற்பனையில் தினந்தோறும் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் வசூலிக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா தொகை, அது 10 ரூபாயிலிருந்து 40 50 ரூபா வரைக்கான இந்த தொகையோட மொத்த அமௌண்ட் வந்து ஒரு வருடத்துக்கு 3600 கோடி. இது வந்து எங்கே போகுதுன்னே தெரியல. இது வந்து பிளாக் மணி, கள்ள மார்க்கெட்டுக்கு, பல்வேறு விதமான ஊழல் நடவடிக்கைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி இந்த தொகை வந்து 3200 கோடி வசூலாகுது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடோட எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஸோ இது தொடர்பாக இதில் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணையில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த 3200 கோடி, இது அதாவது 3200 கோடிங்கிறது ஒரு சாதாரண ஒரு அமௌண்ட் கிடையாது. ஏன்னா இது வந்து அன்அக்கவுண்டட் மணி. இப்போ நாட்டில் வந்து இந்த ஊழல் மூலம் சம்பாதிக்கக்கூடிய இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அது வந்து டெரரிசமாக இருக்கட்டும், அது தீவிரவாதம், இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸு, இதுக்கு தான் வந்து அதிகமாக ரவுடிசம், இதுக்கெலாம் வந்து அதிகமாக பயன்படுத்துறது வந்து இந்த மாதிரி அன்அக்கவுண்டட் கேஷ். அப்போ இதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து பிளாக் மணி ஆக்ட் அப்படிங்கிற பல்வேறு சட்டங்கள்லாம் கொண்டு வந்து கருப்பு பணம் வந்து ஒரு பேரலல் எக்கனாமி அப்படி கூட சொல்லுவாங்க. இப்போ அரசாங்கம் வந்து ஒரு கணக்கில் மக்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுருக்கிற பிளாக் மணியை வந்து அது ஒரு கணக்காக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்திய ஒரு நாட்டோட எக்கனாமியே வந்து வீழ்ச்சிக்கு காரணம் இந்த பிளாக் மணி தான். அப்போ இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு 3200 கோடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா விதமான அரசியல் கட்சியோட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இது பயன்படுது. இப்போ தேர்தலில் வந்து காசு கொடுக்குறதுலேருந்து, வாக்காளர்கள் பணம் கொடுக்குறதுலேருந்து, தேர்தல் டைமில் செலவு பண்ணுறது எல்லாமே வந்து, அப்போ இது வந்து ஒரு முதலீடாக போடுறதுனால சாதாரண எளிய மக்கள் வந்து இந்த அரசியலுங்கிறது கனவே காண முடியாத ஒரு நிலைக்கு போகிறதுக்கான இந்த மாதிரி பிளாக் மணி தான். இப்போ தமிழ்நாட்டில் இந்த கூடுதலான வசூலிக்கக்கூடிய அந்த 10 ரூபாயிலிருந்து 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் வசூலிக்க கூட எப்படி வசூல் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழ்நாட்டில் மொத்தம் 4829 டாஸ்மாக் ரீட்டைல் ஷாப் இருக்குது இன்றைக்கி தேதியில். அதாவது டிசம்பர் இன்றைக்கி தேதி 27, இன்னைக்கு 27 28 இந்த தேதியில் மொத்தம் 4829 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. இதில் ஒரு பாட்டிலுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குறைஞ்சது 10 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 40 ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த டாஸ்மாக் மூலம் கிடைக்கக்கூடிய சராசரி வருமானம் ஒரு நாளைக்கு எந்த விதமான பண்டிகை, வீக்கெண்ட் டேஸ், சாட்டர்டே சண்டே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 150 கோடி கிடைக்குது. இதே இது வீக்கெண்ட் டேஸ், சனி ஞாயிறு வார இறுதி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 200 கோடி. இதே இது பண்டிகை நாட்கள், இப்போ தீபாவளி, பொங்கல், அதெல்லாம் வந்து 300 கோடியிலேருந்து 400 450 கோடி வரைக்குமே வந்து இந்த டாஸ்மாக் மூலம் அரசாங்கத்துக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்குது. அப்போ ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 45,000 கோடி வந்து அரசாங்கத்துக்கு இந்த டாஸ்மாக் கடை மூலம் கிடைக்குது. சாதாரணமாக ஒரு டாஸ்மாக் ஒரு பாட்டிலில் இந்த சாராயத்துக்கு வந்து அரசாங்கம் முதலீடு வந்து வெறும் 10 ரூபா தான். அந்த 10 ரூபாயை தான் வந்து அரசாங்கம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா 200 250 இந்த மாதிரி ரீட்டைல் ஷாப்பு, எலைட் ஷாப்பு, இந்த மாதிரி பல்வேறு இதில் வந்து விற்றுக்கிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4500 கோடியை வந்து அரசாங்கம் வந்து உட்காந்து இடத்துலேருந்து சம்பாதிக்குது. இதுக்கு எந்த விதமான முதலீடு எதுவுமே செய்யறதில்லை. அந்த டாஸ்மாக் வேலை பார்க்கக்கூடிய மேனேஜர்லேருந்து, அந்த சேல்ஸ்மேன்லேருந்து அவங்க சம்பளமே வெறும் 10,000 தான். அவங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. இப்போ சாதாரண மற்ற அரசு ஊழியர்களுக்குள்ள சலுகைகள்லாம் கூட அவங்களுக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சிஎல் கூட கிடையாது. அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து காலகாலமாக போராடிக்கிருக்காங்க. சரி, ஓகே, இதை விட்டுருவோம். இப்போ இந்த 10 ரூபா இப்போ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த குவார்ட்டருக்கு ஒவ்வொரு கடையிலையுமே ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா கூட வாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. அது உண்மையில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இதை அரசாங்கம் ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு சமீபத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா டாஸ்மாக் கடையையும் வந்து கணினிமயமாக்குனாங்க. அது ராமநாதபுரம் அந்த பகுதியிலலாம் வந்து முதல்ல கணினிமயமாக்குனாங்க. அப்புறம் செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை பகுதியில் உள்ள கடைகளெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பார்கோடு முறையில் பில் போட்டு அந்த சீட்டு கொடுத்து, இப்போ மற்ற கடைகளெல்லாம் ரீட்டெயில் ஷாப்பில் வாங்குற மாதிரி பில் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே சரி, இன்ன வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா இந்த பணம் 10 ரூபாயிலிருந்து 40 ரூபா வந்து கூடுதலாக வந்து வசூலிக்கப்படுகிறது. இது எதுக்கெல்லாம் வசூலிக்க போகிறாங்க அப்படின்னா, 10 மணிக்கு மேலே சேல்ஸ் பண்ணக்கூடிய பாட்டிலுக்கு, அதேமாதிரி காலையில் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி விற்கக்கூடிய பாட்டிலுக்கு, அப்புறமேல வந்து காந்தி ஜெயந்தி, சுதந்திர தினம், இந்த மாதிரி பண்டிகை நாட்கள், முக்கியமான நாட்களில் கடை இல்லாத சமயத்தில் பிளாக்கில் விற்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான சட்டத்தை மீறி அன்லாஃபுல் அதை செய்கிறது எல்லாத்துக்கும் வந்து இந்த பிளாக்கில் குடிகாரருக்கு அவங்களுக்கு வந்து போதை, அவங்களுக்கு வந்து அட் எனி காஸ்ட் வந்து என்ன செய்வாங்க, இந்த இதை வாங்கிட்டு ஆகணும் அப்படிங்கிற அவங்க வந்து இந்த பிளாக் மணியில் பிளாக்கில் இந்த 10 ரூபா அல்லது 40 ரூபா கூட 10 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் கூட கொடுத்து அதை என்ன செய்கிறாங்க, சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ இந்த பணம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாஸ்மாக் அந்த கடை மேலாளர்கள், அந்த வேலை பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு குறைந்த சம்பளம் வந்து வெறும் 10,000 தான். அவங்களுக்கு எந்த விதமான வேறு எந்த இன்க்ரிமெண்ட் எதுவுமே கிடையாது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணக்கூடிய இந்த 10 ரூபாயை வச்சு தான் கடை வாடகை, அதேமாதிரி அதுக்கு வந்து ஒவ்வொரு கடைக்கு செக்யூரிட்டி, வாட்ச்மேன் சம்பளம், அதேமாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட், பாட்டில் இறக்கையில் ஏற்படக்கூடிய சேதாரம், பாட்டில் உடஞ்சி அது, இது போக மாமூல், அதாவது எக்ஸைஸ், கலால் துறையிலேருந்து, லேபர் டிபார்ட்மெண்ட்டு, காவல்துறையிலேருந்து, அதே மாதிரி வேறு கட்சி மீட்டிங்கு, எதிர்கட்சி மீட்டிங்கு, அதே மாதிரி ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர், எல்லாத்துக்கும் மாமூல், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த 10 ரூபாலேருந்து தான் போகுது. அதே மாதிரி ஒரு ஒரு டாஸ்மாக் மேனேஜர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா,
ஒரு ஊருக்கு போஸ்டிங் கேட்டு வராரு அப்படின்னா, அவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, 50 லட்சம், 60 லட்சம் லஞ்சம் குடுத்து தான் வராரு. அப்ப அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இவங்ககிட்ட தான் வந்து மாமூல் போட்டு வசூல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது? அ த கரப்ஷன் அப்ப அவரே அந்த டாஸ்மாக் மேனேஜரே என்ன சொல்லுவார் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா அவரே என்ன செய்றாரு, சும்மா ஜஸ்ட் பேருக்கு தான். ஆனா அவருக்கே வந்து என்ன செய்ய வேண்டியது, கட்டாயத்தின் பேர்ல அவர் வந்து வாங்க வைக்கப்படுகிறார். அவர் வந்து இவங்க இந்த ரீட்டெயில் ஷாப்ல வாங்குறாங்க. அப்ப இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாரி அடுத்தடுத்து போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஒரே வழி. இப்ப இந்த மாதிரி போறதுனால லஞ்சம் வந்து டாஸ்மாக்ல தலைவிரித்து ஆடுகிறது. இதுபோக அ பல புரோஹிபிஷன்ஸ்லேருந்து பல துறைகள் இருந்தாலும், மதுவிலக்கு, காவல்துறை இந்த மாரி பல துறைகள் இருந்தாலும், அந்த சைடுல கள்ளச்சாராயம் அந்த மாரிலாம் எதுவுமே இல்லாம பார்த்துக்கிட்டு இருந்தாலும், ஒரு சைடு கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு மீட்டிங் போடுறாங்க. இப்போ ஒரு பகுதியில சேல்ஸ் கம்மியாகுது அப்படின்னா, உடனே ஒரு மீட்டிங் போட்டு ஏன் இந்த டாஸ்மாக் கடையில சேல்ஸ் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி கலெக்டர் தலைமையில அல்லது அந்த எக்சைஸ்ல வந்து ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ரேங்க்ல இருப்பாரு. அவர் தலைமையில மீட்டிங் போட்டு ஏன் கூடுது? ஆக்சுவலா அவங்க வந்து குறைகிறது அதாவது டாஸ்மாகோட சேல்ஸ் ஏன் குறையுது அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த சைடு கள்ளச்சாராயம் எது இருக்கா அப்படின்னு ஒரு காரணம் சொன்னால் கூட அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து போன வருஷம் 100 கோடி கலெக்ட் பண்ணீங்க, இந்த ட்ரிப் 200 கோடி அல்லது 50 கோடி அந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க, இந்த சாராயத்தை மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வசூல் பண்ணக்கூடிய இந்த தொகை தான் வந்து என்னது, எல்லா விதமான ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், ரவுடிசத்திலிருந்து அதே மாதிரி தேர்தல் சமயத்தில் அரசியல் கட்சிகள் வந்து செலவு செய்கிறதுலேருந்து, வாக்காளர்கள் பணம் கொடுக்கறதுலேருந்து, அதுக்கப்புறம் இந்த ரவுடிகள் ஒரு ரவுடி அரசியல் படுகொலைகளிலிருந்து அரசியலில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு செலவு பண்ணுறது, ஒரு கட்சி மீட்டிங்கு, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி அரசியலை வந்து கெடுக்கக்கூடியது எது அப்படின்னா, இந்த டாஸ்மாகில் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஒரு 10 ரூபா அந்த பணம் தான். அதாவது நீங்கள் வந்து இப்போ பேப்பர்லாம் பார்த்துப்பீங்க, ஒரு விஓ வந்து ரூ. 100 லஞ்சம் வாங்கியதுக்காக கைது அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் வரும். ஒரு தாசில்தார் வந்து ஒரு ரூ. 1000 வந்து ஒரு கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கைது செய்யப்பட்டார் அப்படின்னு. அப்போ வந்து பத்திரிகை படிக்கிற ஒரு பாமரன் என்ன நினைப்பான், என்னைய ஒரு ரூ. 100 வாங்கினவன் வந்து கைது செய்கிறாங்க, அதே இது ஒரு அமைச்சர் வந்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ரெண்டுமே தப்பு தான். ஆனால் அந்த ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 10 ரூபா ஒரு ஒரு ரூ. 100 வந்து ஒரு சாமானியன் லஞ்சமாக கொடுக்குறான் அப்படின்னா, அது வந்து தன்னுடைய உழைப்பிலேருந்து அவன் கொடுக்குறான். அப்போ வந்து ஒரு அரசாங்கத்தின் மீது அவனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வெறுப்பு வரும். இந்த சிஸ்டத்துக்கு மீதே வந்து வெறுப்பு வரும். இப்போ தேர்தலில் வந்து ஏன் மக்களுடைய ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது 60% அப்படின்னா, இந்த அரசியல்வாதிகள் மீதும் இந்த அரசியல் சிஸ்டத்தின் மீது மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் கொள்ளையடிக்கிறது, ஊழல் செய்கிறது. அப்போ அதற்கான ஒரு விதை தான் வந்து இந்த ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கூட வாங்குது. அப்போ இது ஒன்று. இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் எல்லா விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், அது செயின் சங்கிலி அறுப்புலேருந்து செயின் பறிக்கிறது, அதே மாதிரி கொலை, கொள்ளை, இந்த மாதிரி ரேப்பு, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், இது எல்லாத்தோடைய ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தப்பு செய்கிறவன் அவன் வந்து போதையில் இருப்பான். அப்போ தமிழ்நாட்டில் நம்ம கிரிமினல் கிரைம் பெண்களுக்கு எதிரான கொடுமைனாலும் சரி, கொலை, கொள்ளை இதை கம்மி பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வரணும். இப்போ மதுவிலக்கை கொண்டு வந்தால் பக்கத்து ஸ்டேட்லாம் ஊர் ஃபுல்லாக மதுவாக இருக்குது, இங்கே கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, அப்போலாம் எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நாம் கண்ட்ரோலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன செஞ்சிடலாம், பார்டரில் ஸ்ட்ரிக்டாக செக்யூரிட்டிலாம் போட்டு காவல்துறை மூலம் வச்சு ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணால் கண்டிப்பாக என்ன செய்யலாம், பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் சாத்தியம். இந்த மதுவிலக்கை மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக என்ன செய்யலாம், கிரிமினல் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். இதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் தான் பீகார். நிதிஷ்குமார் வந்து கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா, பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவிலே வந்து எந்த மாநிலத்தில் கிரைம் ரேட்டு போன வருஷத்தில் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பீகார் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இத்தனைக்கும் வந்து அந்த மக்கள் வந்து பயங்கரமாக இது பக்கத்து மாநிலத்தில் போய் குடிச்சு கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தா கூட அவங்களுக்கு வந்து 5 பைசா கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சாராயம் குடிச்சு சாகட்டும் அப்படிங்கிற அளவுக்கு நிதிஷ்குமார் போயிட்டு உண்மையிலே அவர் தான் மண்ணின் மைந்தர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து பீகாரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து தன் தேர்தலுக்குள்ள நான் ஆட்சிக்கு வந்தால் திருப்பி மது கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு கூட பெண்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டிலையும் இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமை, குழந்தைகளுக்கு எதிரான கொடுமை, பாலியல் வன்கொடுமை டெய்லி பெருகி கொண்டிருக்கும், கொலை, கொள்ளை, அதே மாதிரி சாராயத்தை குடிச்சு குடும்ப தகராறு, இளம் விதவைகள் உருவாகிறது, அதே மாதிரி சிறார்கள் அதிகமாக வந்து போதைக்கு அடிமையாகிறது. இது எல்லாத்தோடைய ஆரம்பம் வந்து அரசாங்கமே வந்து என்ன செய்யுது, சாராயம் விற்கிறதா. ஒரு காலத்தில் அரசாங்கம் வந்து கல்வியை கொடுத்துச்சு, இன்றைக்கி வந்து சாராயத்தை கொடுத்து குடிங்கிறாங்க. இது வந்து எல்லா கட்சிகளும் சரி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதில் வந்து விதிவிலக்கே கிடையாது. அப்போ சாராயத்தை ஒழிச்சிட்டு மதுவிலக்கை கொண்டு வந்தால் தான் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அத்தனை விதமான அஃபென்ஸு, நிறையா இந்த செயின் பறிக்கிற சிறுவர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போதைக்கு அடிமையாகி அவன் வந்து அந்த போதை இல்லாதனால அந்த பணத்துக்காக என்ன வேணுமானு செய்வான். அதனால்
தமிழ்நாடு அரசு உண்மையிலே வந்து மக்கள் மீது அக்கறையாக இருந்துச்சுன்னா முதல்ல இந்த டாஸ்மாக்கு ஒரு மூடு விழா பண்ணாதான் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா நாள்தோறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்தேறிட்டு தான் இருக்கும். உங்களுடைய இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.